கடந்த 2022ஆம் வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி இந்த சக்தி பள்ளிங்கிற தனியார் பள்ளியில ஸ்ரீமதிங்கிற மாணவி மர்மமான முறையில மரணம் ஆயிடுறாங்க. அது குறித்து பெரிய ஒரு இஷ்யூ நடந்துச்சு அந்த காலகட்டங்கள்ல. 2022 ஜூலை 12 மறுநாள் 13 அந்த நிகழ்வுகள் தெரிய வருது. இது ஒரு பரபரப்பாகுது. குறிப்பா கள்ளக்குறிச்சி பகுதியில பெரிய பரபரப்பாகுது. அதே ஜூலை மாதம் 17ஆம் தேதி அந்த உறவினர்கள், ஸ்ரீமதியின் உறவினர்கள், அவர்கள் பெற்றோர்கள் இவங்களெல்லாம் சேர்ந்து பொதுமக்களை அணில் திரட்டி அந்த ஸ்கூலுக்கு எதிரா ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டம் நடத்தும்போது அது மிகப்பெரிய வன்முறையா வெடிக்குது. பள்ளி வாகனத்துக்கு தீ வைக்கப்படுகிறது. பள்ளி உடைமைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படுகிறது. இப்படி ஒரு பெரிய கலவர பூமியாக அந்த அன்னைக்கு அது காட்சி தந்தது. அதன் பிறகு பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு சம்பவம் குறித்து எழுதப்பட்டது. போலீஸ் இது சிபிசிஐடிக்கு மாற்றி விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இந்த சூழல்ல தான் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியா விசாரணை செய்ய போனாரு சவுக்கு சங்கர். அவர் போயிட்டு விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரு பல மீடியாக்கள்ல பேசினார். குறிப்பா யூடியூப் சேனல்கள்ல பேசினார். அவர் பேசுனது அன்னைக்கு எப்பவும் பாதிக்கப்பட்ட தரப்பு பக்கம் தான் எல்லா மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இவர் பேசுறதுக்கு அதுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு இவர் மீது நிறைய கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. என்னன்னா, மரணமான பொண்ணு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதா இவர் முதல்ல சொல்றாரு. அவங்களே தற்கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் பயன்படுத்துறது, அந்த ஃபோன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரு இன்னும் ஒரு விஷயம் அவர் சொல்ல வந்தது தான் ரொம்ப மக்களிடையே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்தது. அவர் என்ன சொன்னார்னா, அந்த பெண்ணுக்கும் இன்னொரு மாற்று சாதி சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கும் தொடர்பு இருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை சொல்லியிருந்தார். இவர் சொன்ன விஷயம் அன்னைக்கு பெரிய ஒரு அதிருப்தி எல்லா மக்கள் மனதிலையும் ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு உயிர் போயிடுச்சு. ஒரு பொண்ணு +2 படிக்கிற பொண்ணு, அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது எல்லாரும் அன்னைக்கு ஒரு பெரிய வருத்தத்தில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இவர் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி பேசுனது பெரிய ஒரு அதிருப்தியா இருந்தது பொதுமக்களுக்கு எல்லாருக்கும். இந்த இறந்து போன குழந்தை ஸ்ரீமதி மற்றொரு மாணவனுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதுகிறார். இந்த வயசில் காதல்ன்றது ரொம்ப இயல்பானது, வரலனா தான் அந்த குழந்தைகிட்ட ஏதோ சிக்கல், அந்த பொண்ணுக்கிட்ட இளைஞர்கிட்ட சிக்கல்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். 17 வயதுன்னா அது காதல் வரக்கூடிய பருவம் தான் பதின் பருவம். அதே பள்ளியில் +2 படிக்கக்கூடிய பாலமணிகண்டன் என்ற ஒரு மாணவனோடு இந்த பெண்ணுக்கு காதல் இருந்திருக்கிறது. இது உண்மை. இது நிறைய பேர் ஸ்கூலில் மாணவர்கள்ட்ட விசாரித்தாச்சு, ஆசிரியர்கள்ட்ட விசாரித்தாச்சு, காவல்துறை அதிகாரிகள்கிட்ட விசாரித்தாச்சு. இது எல்லாருமே இந்த விஷயம் உண்மை என்று சொல்கிறார்கள். இந்த பாலமணிகண்டன் என்ற இந்த பையன் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இறந்து போன குழந்தை அகமுடையார் சமுதாயத்தில் இருக்கிறவங்க மீனவர் சமுதாயத்துக்கு எப்படி பொண்ணை கொடுப்பாங்க? ஸோ இது எப்படி இந்த புள்ள வீட்டில் மாட்டுதுன்னா, அரசல் புரசலாக எதுவும் தெரிஞ்சாலும் சரி, புள்ள ஹாஸ்டலில் படிக்கிறது உங்கள் அம்மா இருந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்டலில் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்னேன், 6th +1 வரைக்கும் இந்த பொண்ணு டே ஸ்காலர்னு சொன்னேன். இந்த பையனும் இந்த பொண்ணும் +1 ரெகுலராக ஒரே பேருந்தில் பயணிக்கிறார்கள். ஐ மீன் ஒரே ஸ்கூல் பஸ், ப்ராப்ளி ஒரே ஸ்கூல் பஸ்ஸில் இவங்க வர்றாங்க. வரும்போது அந்த பொண்ணு இந்த பையனுக்கு எழுதுகிற லெட்டரு அந்த ஸ்கூல் வேனோட டிரைவர் கையில் மாட்டிடும். அந்த வேன் டிரைவர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்க, லவ் லெட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. கிழிஞ்சிச்சா நேரத்தில் எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்றோம். பொண்ணோட அம்மா கிட்ட இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பண்ணுதுன்னு கொடுத்த உடனே அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் டிசி வாங்குறாங்க. டிசி வாங்கிட்டு என் பொண்ணு வேண்டாம் அப்படின்னு போயிட்டு ஃபீஸையும் கட்டிடுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த ஸ்கூல்லேருந்து என்ன இந்த ஸ்கூலுக்கு மாற்றினா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது. அம்மாவுக்கு என்ன பண்ண முடியும், ஏன்னா ரொம்ப உங்களால் கண்ட்ரோல் செலுத்த முடியல, அப்பா வெளியூரில் இருக்கார். ஸோ இந்த பொண்ணு படிக்கவே மாட்டேங்குதே, போனால் அந்த ஸ்கூலுக்கு தான் போவேன்னு சொன்னோன்னே உங்கள் அம்மா வேறு வழி இல்லாமல் கொண்டு திருப்பி இதே ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு செய்திகளை தொடர்ச்சியாக பேசி வரக்கூடியவர் தான் அந்த சவுக்கு சங்கர். அதாவது இந்த சவுக்கு சங்கர் ஒருத்தரையும் விட்டு வைக்காம எல்லாத்தையும் விமர்சனம் செய்வார். அவர் மனசுக்கு என்ன பட்டுதோ அதை பேசுவார். அதுல நியாயமும் இருக்கலாம், அநியாயமும் இருக்கலாம். அது வேற விஷயம். ஆனா அரசியல்வாதி, மருத்துவர்கள், IAS, IPS, நீதிபதி, காவல்துறையை சேர்ந்தவர்கள், இப்படி ஒருத்தரையும் விட்டு வைக்காத விமர்சனம் பண்ற அவர் இப்ப சமீபத்தில் இந்த துப்புரவு பணியாளர்கள் குறித்து பேசிய பேச்சு, அதற்கப்புறம் உண்டான சர்ச்சைகள் அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மனமுடைஞ்சு
பயந்து போயின்னு தான் சொல்லணும். தன்னுடைய மீடியாவே வந்து அவர் வந்து மீடியாவை விட்டு விலகிறேன்னு சொல்லி அதை வந்து பண்ணிட்டார், கேன்சல் பண்ணிட்டார். இப்படிப்பட்ட சூழல் ஆவதற்கும் அவர் ஒரு தைரியமான ஆளாக இருந்து எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணவர். துப்புரவு பணியாளர்கள் வந்து வீட்டில் அப்படி ஒரு சம்பவம் செஞ்சதை வச்சு அவர் பயந்தாருன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த சவுக்கு சங்கர் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவர் வந்து ஆட்சிமுத்து, அதாவது இவருடைய தந்தை. இவர் வந்து சென்னையில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து இளநிலை உதவியாளராக வேலை பார்க்குறாரு. 1991 ஜூன் மாதத்தில் அவர் தவறி போயிடுறாரு. அதன் பிறகு கருணை அடிப்படையில் இவர் அந்த பணியை வாங்கிக்கிறார். அந்த காலகட்டத்தில் அப்படியே வேலை பார்த்துட்டு வர்றாரு. அப்போவே இவருக்கு வந்து அரசியல் மீது, ஊடக சார்ந்த ஒரு விஷயங்கள் மீதெல்லாம் இவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு வந்து அப்போவே இவருக்கு வர தொடங்கிடுது. 2008 லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக இருக்கிறவர் தான் வந்து எஸ்கே உபாத்யாயா. அவரும் அன்றைக்கு தமிழ்நாடு தலைமைச் செயலாளராக இருந்த எல்கே திருபாதி அவர்களும் பேசிக்கொண்ட உரையாடலை ஒரு தனியார் நாளிதழுக்கு இவர் திருட்டுத்தனமாக எடுத்து கொடுக்குறாரு. அப்போ இந்த வழக்கு வந்து காவல்துறைக்கு போகுது, சிபிசிஐடிக்கு மாறுது. சிபிசிஐடி விசாரிக்கும் போது இந்த சங்கர் தான் அதை பண்ணியிருக்காருன்னு அவர் அரெஸ்ட் பண்ணுது. அதிகாரிகள் வந்து அவரை வந்து சஸ்பெண்டும் பண்ணுறாங்க. இப்படியாக நடைபெற்றுட்டு இருந்த சூழலில் தான் அவர் வந்து திரும்ப 2010 என்ன பண்ணுறாரு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து நிறைய தகவல்கள்லாம் திரட்டி அவர் வந்து சோஷியல் மீடியாவில் எழுதுறார். என்னென்ன அதிகாரி மட்டத்தில் என்னென்ன நடக்குது, அரசியல் நிலவரம் குறித்தெல்லாம் எழுதுறாரு. அப்போ ஃபேஸ்புக்கில் எழுதுறார் சங்கருங்கிற பேரில். அப்படியே பண்ணிட்டு வர்றாரு. அந்த 2008 காலகட்டத்திலையும் அரெஸ்ட் செய்யப்படுறாரு. திரும்ப 2010 இவர் வந்து கைது செய்யப்படுறாரு. சவுக்கு.நெட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணுறாரு. அந்த வெப்சைட் வந்து 2014 நீதிமன்றத்தால் வந்து தடை செய்யப்படுது. அதன் பிறகு 2022 அந்த காலகட்டங்களில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து கைது செய்யப்படுறாரு. திரும்ப 2024 காவல்துறையில் வந்து பெண் காவலர்களை வந்து இழிவுபடுத்தியதாக கைது செய்யப்படுறாரு. இப்படி ஏகப்பட்ட வழக்குகள், ஏகப்பட்ட சர்ச்சைகள். ஒருவரையும் விட்டு வைக்காத நீதிபதியை விமர்சனம் செய்வார், அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்வார். ஒருவரையும் அவர் விட்டு வைக்காத விமர்சனம் செய்த மனுஷன் வந்து திடீர்னு பயந்து போய் நான் என்னுடைய சவுக்கு மீடியா ஊடகத்தை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நின்னது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு இந்த ஸ்ரீமதி விஷயத்தால் போடா எப்படியோ ஒழிஞ்சு போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மீடியா தரப்பில் கூட ஒருத்தரையும் விட்டு வைக்காமல் எல்லாத்துக்கும் விமர்சனத்துக்கு ஆளானார். லைக்கா நிறுவனம் அவர் மேலே வழக்கு தொடர்ந்தது, விகடன் குழுமம் அவர் மேலே வழக்கு தொடர்ந்தது. இப்படி பல்வேறு வழக்குகளையும் எதிர்ப்புகளையும் சம்பாதிச்ச அவர் ஏதாவது ஒரு சைடில் நின்று இருக்கலாம் அப்படிங்கிறது பல பேருடைய ஒரு விஷயமாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா நடுநிலைங்கிறது ஒன்று கிடையாதுங்க. ஒன்று இந்த பக்கம் இல்லை, இல்லைன்னா அந்த பக்கம் இல்லை. நான் நடுவாக எல்லாருக்கும் பேசிப்பேன்னா கடைசியில் யாருக்குமே ஆகாதன்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் வந்து முடியும். இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடந்தது அதான். அவர் அரசியல் மட்டத்தில் அதிமுக இருக்கும்போது அதை விமர்சனம் பண்ணார். அன்னைக்கு வந்து அவர் திமுகன்னு பார்த்தாங்க. திரும்ப திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் திமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அதிமுக அவருக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. ஆனால் யார் பக்கமும் ஒரு சைடு சார்ந்து இல்லாததுனால அவர் வந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து ஆளாயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம. இப்படி பல்வேறு விமர்சனங்களுக்கும் ஆளாக்கப்பட்ட திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இந்த சம்பவம் குறித்து ரொம்ப மனமுடைஞ்சு போய் தன்னுடைய சவுக்கு மீடியாவை வந்து நான் வந்து நிறுத்திடுறேன், இதோட விலகிடுறேன் சவுக்கு மீடியாவில் இருந்து அப்படின்னு சொன்னது வந்து எப்படின்னு தெரில. ஏன்னா இதை விட பயங்கரமான அவர் கேஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஜெயிலுக்குள்ளே அவருக்கு பெரிய சித்திரவதையெல்லாம் நடந்ததுன்னெல்லாம் சொல்லப்பட்டது. அப்படி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சகிச்சவர் அன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் வந்து தான் வீட்டை வந்து அசிங்கப்படுத்தி சாக்கடையை ஊற்றி மலத்தை ஊற்றி இட்டு போனதுக்கப்புறம் அவர் ரொம்பவே அப்செட்டாக பயந்துட்டார். அவர் அன்னைக்கு அவர் வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போதே அந்த காரில் வந்து இருந்து கல் எறிஞ்சிருக்காங்க. அவருக்கு உள்ள ஒரு பெரிய பயம். ஏன்னா அவர் அங்கே இருந்திருந்தாருன்னா அவரே சொல்கிறாரு, எனக்கு நான் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தன்னறியாமல் ஒரு பயம் வந்து அவருக்குள்ளே வந்திருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதான் உண்மை. இல்லைன்னா எப்படிப்பட்ட விஷயங்களையும் எவ்வளோ பெரிய அரசியே எதிர்த்து அவர் வந்து நிற்கிறாருன்னும் போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயந்தது வந்து இது இல்லை. எனவே சவுக்கு மீடியா எப்படி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல ஒரு போல்டாக பேசக்கூடிய ஆள். அவர் வந்து இந்த துறையில், ஊடகத்துறையில் தொடர்ச்சியாக பயணிக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.